வணக்கம். வாங்க, நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகளை வச்சு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போகலாம். கண்டிப்பா. இதோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. தோல்வியின் விளைவுகள். ஒரு சட்டப்படுத்தப்பட்ட தோல்விக்கு பிறகு வந்த சாபங்கள பத்தி இது பேசுது. குறிப்பா சாத்தான், பூமி அப்புறம் மனித உடல் மேல விழுந்த சாபங்கள். ம். ஆமா. இதுல என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு வாக்கியம், அத மையமா வச்சுதான் மொத்த விவாதமே நடக்குது. எந்த வாக்கியம் சொல்றீங்க? தொடக்க நூல்ல பாம்புக்கு, அதாவது சாத்தானுக்கு, நீ உன் வாழ்நாள் முழுக்க மண்ண தின்பாய் அப்படின்னு ஒரு சாபம் வருது. ஆமா. இது சும்மா கேட்கும்போது பாம்பு மண்ணுல ஊர்ந்து போறத குறிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உங்க குறிப்புகள் சொல்றத பார்த்தா இதுக்குள்ள பல ஆழமான இறையியல் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. நிச்சயமா. இந்த ஒரு வரிக்குள்ள எவ்ளோ பெரிய விவாதம் இருக்குன்னு பாருங்க. அதான் நாம இன்னைக்கு இந்த மர்மத்தை தான் கொஞ்சம் உடைச்சு பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தை விளையாட்டா இல்ல உண்மையிலே ஒரு பெரிய தத்துவமா? ஒரு விஷயத்த எத்தனை கோணங்கள்ல பார்க்கலாங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். உங்க குறிப்புகள் இதுக்கு 5 வெவ்வேறு விளக்கங்கள முன்வைக்குது. அது மட்டுமில்லாம ஒவ்வொரு விளக்கத்துக்கும் ஒரு எதிர்க்கருத்தையும் சொல்லுது இல்லையா? கரெக்ட். இது மூலமா மனிதனோட போராட்டம், தீமையோட இயல்பு, மரணம்னு பல விஷயங்களை பத்தி நாம புரிஞ்சுக்க முடியும். சூப்பர். அப்ப முதல்ல களத்தை தயார் செஞ்சுக்கலாம். உங்க குறிப்புகளின்படி இங்க மொத்தம் 3 முக்கியமான சாபங்கள் இருக்கு. ம். 1 சாத்தானுக்கு, 2வது பூமிக்கு, அதனால தான் அதுல முள்ளும் புதரும் முளைக்குது. சரி. 3வது மனித உடலுக்கு, அது பாவ இச்சைகளோட ஒரு மரணத்தின் உடலா மாறுது. சரியா சொன்னீங்க. உங்க குறிப்புகள் இங்க ஒரு முக்கியமான புள்ளிய தொடுது. என்னது? இந்த நிலைமையில மனிதனான ஆதாம் அவனோட சொந்த பலத்துல சாத்தான ஜெயிக்கவே முடியாது. ஓ, இதுதான் அவனை கடவுளை நோக்கி தள்ளுது. ஒரு வகையில சாத்தானோட சோதனைகள் மனிதன் கடவுளோட உதவிய நாட வேண்டிய கட்டாயத்தை உருவாத்துது. அப்போ இது மனிதனோட சுய விருப்பத்தை வேகமா உறுதிப்படுத்த உதவுதுன்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா. ஓகே, அப்போ இந்த பின்னணியோட அந்த முக்கிய கேள்விக்கு வருவோம். சாத்தான் மண்ணை தின்பான் அப்படின்னா என்ன? உங்க குறிப்புகள் இருக்கிற முதல் விளக்கத்தை பார்க்கலாம். பார்க்கலாம். இதன்படி மண்ணுங்கிறது மனித உடலை குறிக்குது. அதாவது சாத்தான் மனித உடல்ல பாவ இச்சைகளை தூண்டுகிறான். இது என்ன மாதிரி ஒரு விளக்கம்? இது ஒரு உளவியல் ரீதியான பார்வைன்னு சொல்லலாம். மனித உடல் மண்ணால உருவாக்கப்பட்டது. கடவுள் அந்த உடலை சபிச்சதால சாத்தானுக்கு அது மேல ஒரு விதமான அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னு இந்த பார்வை சொல்லுது. அதிகாரம் கிடைச்சிருச்சா? ஆமா. அதனால அவன் அந்த உடலுக்குள்ள பேராசை, பொறாமை மாதிரியான இச்சைகளை தூண்டி மத்தவங்கள அழிச்சு வாழ வைக்கிறான். அப்போ நாம செய்யற பாவங்களுக்கு காரணம் நம்ம உடம்பு மேல சாத்தானுக்கு இருக்கிற இந்த கண்ட்ரோல் தானா? இங்கதான் உங்க குறிப்புகள்ல ஒரு வலுவான எதிர்கருத்து வருது. சரி, அது என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுதுன்னா, பூமியையும் சரி மனித உடலையும் சரி சபிச்சது கடவுள். இது கடவுளோட தீர்ப்பு. ஓ, இதுக்கும் சாத்தானுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. கரெக்ட். கடவுளோட சாபம் சாத்தான் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வேலை செய்யும். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இருக்கு. அந்த 1000 ஆண்டு ஆட்சியில சாபம் நீக்கப்படுறதுக்கு காரணம் சாத்தான் சிறைப்பிடிக்கப்பட்டதில்ல, கடவுளே அந்த சாபத்தை நீக்கிறது தான். ஓஹோ, அப்போ உடலோட இச்சைகள் கடவுளின் சாபத்தோட விளைவுதானே தவிர சாத்தானோட நேரடி கண்ட்ரோல் இல்லைன்னு இந்த எதிர்க்கருத்து சொல்லுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. சரி, அப்போ 2வது கண்ணோட்டத்துக்கு போலாம். இது இன்னும் ஒரு படி மேல போகுது. சாத்தான் வெறும் இச்சைகளை தூண்டுறதில்ல, பொய்யான அற்புதங்கள் மூலமாவும் தவறான போதனைகள் மூலமாவும் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறான். இது கேட்கவே ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான் மாதிரி இருக்கே. ஆமா. இது ஒரு அறிவுசார் மற்றும் ஆன்மீக போர்னு சொல்லலாம். சாத்தானோட முக்கிய நோக்கம் என்னன்னா, என்ன? மனிதன் கடவுளோட விருப்பத்தை தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறது. அதனால அவன் திருமறைய படிக்க விடாம தடுக்கிறான். ஒருவேளை படிச்சாலும் அதோட உண்மையான அர்த்தத்தை புரிய விடாம குழப்புறான். இந்த மாதிரி பொய்யான போதனைகளாலும் போலியான அற்புதங்களாலும் மக்களை ஏமாத்தும் போது கடவுளோட சித்தம் என்னன்னு தெரியாம மனிதன் அவருக்கு கீழ்ப்படிய முடியாம போயிடுறான். அதேதான், அவன் முற்றிலும் உடல் சார்ந்தவனா மாறும்போது சாத்தானுக்கு அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சுலபமாயிடுது. ஒரு தகவல் போர்க்களம் மாதிரி உண்மைய மறைச்சு பொய்ய பரப்பி மக்களை தம்பக்க இழுக்கிறது. ஆமா, இது இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்களோட பொருந்தி போகுது. சரி, அடுத்ததா 3வது விளக்கம். இது ரொம்ப நேரடியானது. கொஞ்சம் என்ன சொல்றது, திகிலூட்டுற மாதிரியும் இருக்கு. பாவம் செஞ்ச மனிதனோட உடலை சாத்தான் கைப்பற்றிக்கிறான். தீய ஆவிகள் உடம்புக்குள்ள புகுந்து அதை தன்னோட இருப்பிடமா மாத்திக்குதுன்னு சொல்லுது. ஆமா, இது உடல் ரீதியான ஆக்கிரமிப்பு, அதாவது பிசிக்கல் பொசிஷன் பத்தி பேசுது. ஓ, ஒரு மனிதன் தொடர்ந்து பாவத்துல நிலைச்சிருக்கும்போது
அவனோட உடல் சாத்தானோட ஆதிக்கத்துக்குட்பட்ட ஒரு பிரதேசமா மாறுது. அப்போ சாத்தான் அந்த மனிதனை முழுமையா ஆட்டி படைக்கிறான். ஆமா, அவன் மூலமா இன்னும் பல தீமைகளை செய்ய முடியும். இதுதான் அந்த மண்ணை தின்பதுங்கிறதுக்கு நேரடியான பொருள்னு இந்த விளக்கம் சொல்லுது. இந்த உடல் ரீதியான ஆக்கிரமிப்புங்கிற யோசனையே பயங்கரமா இருக்கு. ஆனா உங்க குறிப்புகள்ல இருக்கிற 4வது பாயிண்ட் இது ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆக்கிரமிக்கிறத விட பெருசுன்னு சொல்லுது. ஆமா, இது ஒட்டுமொத்த உலக அமைப்பையே மாத்துறத பத்தி பேசுது. சாத்தான் வலியவன் வாழ்வான், அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்ங்கிற சட்டத்தின் மூலமா உலகை ஆளுகிறான். இது எப்படி நடந்தது? இது ஒரு பெரிய சித்தாந்த மாற்றம். உங்க குறிப்புகள் சொல்றபடி ஆதாம் பூமிக்கு ஒரு மேனேஜர் மாதிரி இருந்தாரு. கடவுளோட விதிகளை பின்பற்றி அதை நிர்வகிச்சுட்டு இருந்தார். கரெக்ட். ஆனா சாத்தான் அவரை ஏமாத்தி பாவத்துக்குள்ள தள்ளுனப்போ அது வெறும் தனிப்பட்ட தோல்வி இல்ல. ஆதாம் கிட்ட இருந்த பூமிய ஆளும் உரிமைய சாத்தான் பறிச்சுக்கிட்டான். ஒரு ஹாஸ்டைல் டேக் ஓவர் மாதிரி சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. முன்னாடி அன்பு கட்டளைகளால நிர்வகிக்கப்பட்ட பூமி இப்போ பலத்தால ஆளப்படுது. அப்போ வலியவன் எளியவனை அடக்குவதுங்கிற இந்த உலக நியதி அந்த சாபத்தோட விளைவா? ஆமா, இந்த மாற்றம் மனிதர்களை மட்டும் பாதிக்கல, விலங்குகளையும் பாதிச்சதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. விலங்குகளையா? எப்படி? முன்னாடி தாவரங்களை மட்டுமே சாப்பிட்ட விலங்குகள் இப்போ ஒன்னே ஒன்னு அடிச்சு சாப்பிடுற மாமிச உண்ணிகளா மாறுச்சு. ஓ, அப்போ இது ஆதாம் பாவம் செஞ்ச உடனேயே நடந்ததா இல்ல நோவாவோட காலத்துல வந்த பெருவெள்ளத்துக்கு பிறகு நடந்ததான்னு ஒரு விவாதமும் இருக்குன்னு குறிப்புல இருக்கு. ஆமா, ஆனா இறுதிவாதம் என்னன்னா பூமி சபிக்கப்பட்டதுனாலதான் இந்த வன்முறை இயல்பு உலகத்துல பரவுச்சு. நாம இப்போ 4 வித்தியாசமான விளக்கங்களை பார்த்துட்டோம். 5வது மற்றும் கடைசி கண்ணோட்டம் இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு. ஆமா. சாத்தான் மனித உடலை வயோதிகமாக்கி மறுபடியும் மண்ணுக்கே திருப்புகிறான். இது எப்படின்னா? இதோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். அதனால மனிதனே மண்ணு அல்லது தூசி. அப்போ சாத்தான் மண்ணை தின்பான்னா அவன் மனிதனையே தின்னு தீர்க்கிறான். அதேதான். அதாவது மனிதனோட ஆயுளை குறைச்சு அவனை நோய்வாய்ப்பட வச்சு வயோதிகமாக்கி கடைசியில மரணிக்க வச்சு மறுபடியும் மண்ணுக்கே அனுப்புறான். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. கடவுள் மனித உடலை சபிச்சதால சாத்தானுக்கு இந்த அதிகாரம் கிடைச்சதுன்னு இந்த பார்வை சொல்லுது. ஆனா இதுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குமே. என்ன கேள்வி? சாத்தானுக்கு உண்மையிலேயே மரணத்தை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கா? சரியா கேட்டீங்க. இங்கதான் ஒரு மிக மிக ஆழமான எதிர்கருத்து வருது. சொல்லுங்க. வாழ்வையும் மரணத்தையும் தீர்மானிக்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. சாத்தானுக்கு அந்த அதிகாரம் இல்ல. இது ஒரு நல்ல பாயிண்ட். ஒருவேளை சாத்தானுக்கு வயதை கட்டுப்படுத்துற சக்தி இருந்திருந்தா அவன் தன் உண்மையுள்ள தொண்டர்களை வயோதிகம் அடையாம நோய் வராம காப்பாத்திருப்பானே. ஆமா இல்லையா? ஆனா உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரும் வயோதிகம் அடையறாங்க, எல்லாரும் இறந்து போறாங்க. அதனால மரணம்ங்கிறது கடவுளால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நியதி, சாத்தானால கட்டுப்படுத்தப்படுற ஒரு ஆயுதம் இல்லைன்னு இந்த எதிர்கருத்து அடிச்சு சொல்லுது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வாதம். அப்போ இந்த 5 கண்ணோட்டங்களையும் அதோட எதிர்கருத்துகளையும் பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வர முடியுதா? சில இடங்கள்ல சாத்தான் மரணத்தின் மீது அதிகாரம் கொண்டவன் அப்படின்னு சொல்லப்படுதே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நல்ல கேள்வி. அதோட அர்த்தம் சாத்தான் மரணத்தை உருவாக்குறான் இல்ல கட்டுப்படுத்துறான்னு இல்ல. அப்போ என்ன? மாறாக பாவம் மற்றும் மரணம் நிறைஞ்ச இந்த உலகத்துல அவன் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியா இருக்கான். ஓகே. மனிதனும் சரி சாத்தானும் சரி 2 பேருமே பாவத்துக்கு அடிமைகள், 2 பேருமே மரணத்தை சந்திக்கணும். ஆனா இந்த அமைப்புல சாத்தான் மனிதனை விட வலிமையானவனா இருக்கான். அதனால மனிதன் அவனுக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கு. கரெக்ட். இதத்தான் மரணத்தின் சக்தியை பிழைத்திருப்பதுன்னு உங்க குறிப்புகள் விளக்குது. அதாவது அவன் மரணத்துக்கு வழிவகுக்கிற பாவத்தை தூண்டுகிறான், மரண பயத்தை காட்டுறான், ஆனா மரணத்தையே அவன் கட்டுப்படுத்தல. அப்போ இந்த அதிகார போட்டியில சாத்தானை விட வலிமையானது ஏதாவது இருக்கா? இருக்கு. உங்க குறிப்புகளின்படி மரணமே சாத்தானை விட வலிமையானது. அப்படியா? ஆமா, அது அவனையே சிறப்பிடிச்சு வச்சிருக்கு. சாத்தானால மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஓ, ஆனா கடவுள் மேல நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு அன்பு மரணத்தை விட வலிமையானதுன்னு சொல்லப்படுது. கடைசியில பார்த்தா மரணம் கூட கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு தான். அதுவும் கடவுளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஆமா, அது ஒரு தனிச்சான சக்தி கிடையாது. நாம இன்னைக்கு ஒரு சின்ன வாக்கியத்துக்குள்ள எவ்வளவு ஆழமான தத்துவங்கள், போராட்டங்கள், அதிகார போட்டிகள் இருக்குன்னு பார்த்தோம். நீ மண்ணை தின்பாய்ங்கிற ஒரு சாபம் மனித உடல், மனம், சமூகம், மரணம்னு எல்லாத்தையும் தொட்டு பேசுது. ஆமா, ரொம்ப ஆழமான விவாதம். இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை தூண்டி இருக்கும்.
இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்க குறிப்புகளின்படி மரணமே கடவுளோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு படைப்புன்னா, அப்போ கடவுளால் சபிக்கப்படுவதுங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அது வெறும் தண்டனை மட்டும்தானா? இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத, புரிஞ்சுக்க முடியாத ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்குமா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க.